Hi friends. Hi friends. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான் செய்ய போறோம். மீன் குழம்புக்கு என்னென்ன உரிக்கணும்? வெங்காயம் பூண்டு தக்காளி இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இந்த வெடி தான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வைக்க போறோம். டீ குடிச்சியா போறா? பசில இருந்த மாமா தான் டீ வச்சேன். அம்மா ஊர்ல நோம்பியா? எப்போ? நான் 10 நாள் நான் வெங்காயம் க்ளீன் பண்ணிட்டேன். வெங்காயம் க்ளீன் பண்ணிட்டியா? இதெல்லாம் நான் எடுத்த வெங்காயம் க்ளீன் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்குது. வெங்காயம் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி நான் எடுத்த வெங்காயம் க்ளீன் பண்ணி காலையில் வாங்கிட்டு வந்தது. காலையில் வாங்கிட்டு வந்து இன்னும் மீன் குழம்பு செய்யலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் லேட்டு என்ன வச்சோம், என்ன செய்ய முடியல. இப்போ தான் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தக்காளியில் தேங்காவை கட் பண்ணுறேன். மீன் குழம்பு நாங்கள் எப்படி வைக்க போகிறோன்னா எங்கள் ஊரில் வந்து எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வைக்க போகிறோம். இன்னும் பூண்டு வச்சு ஆகலை. சீக்கிரம் ஆகும், போட்டு சீக்கிரம் ஆகுமா? இட்லிக்கு அரிசி வைக்கிற ஊற வைக்கணும்னா காலையில் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது என்ன பண்ணு, ஊற சின்ன சாயந்தரம் வந்து ஆட்டு வந்து கொடுத்துருப்பாங்களே. செஞ்சா கேட்டாங்களே செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதோட நம்ம ஒரு எலும்பு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அதோட போட்டி ஃப்ரை கேட்டேன். சாப்பிடும் போல இருக்கு. இல்ல இல்லம்மா தண்ணி வந்து ஒரே நாள்ல போட்டி ஃப்ரை வேணுமா, வந்து என்ன சொல்றது, மீன் குழம்பு வேணுமா, சிக்கன் ஃப்ரை வேணுமா? சிக்கன் ஃப்ரைல கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மீன் குழம்பு போட்டி ஃப்ரை கேட்டேன். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் தண்ணியில் கழுவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். ஓகே, வதக்கிட்டு போட்டு இன்னும் சேர்த்து 2 வதக்க போகிறோம் நீங்கள். ஓகே, பார்க்கலாம் வாங்க. நான் ஒவ்வொன்றா போட போகிறேன், அங்கே வதக்க போகிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் போட போகிறோம். வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து அப்படியே போட்டுப்போம். மஞ்சள் தூள் வெங்காயத்தை லாஸ்ட்டு போட்டு என்ன நம்ம சொல்லி தர வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொன்று இல்லை எல்லாம் கரெக்டாக செயல் ஒவ்வொன்றா சொல்லி கொஞ்சம் டயர்டாகும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். புளி போட போறாங்க. இஞ்சி, தேங்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் சூடு ஆற விட்டு ஆட்டி எடுத்துப்போம். இப்போ வதக்கி வச்சதை மிக்ஸில் போட்டு ஆட்டுறோம். பாட்டில் காஞ்சிருச்சு. வெந்தயம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு போடுறாங்க. என்ன வேறு காய் போட்டு அடுத்தது வெங்காயம். அது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து ஆட்டி வச்ச மசாலா ஊற்ற போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கிட்டு மீன் குழம்பு நல்லா வந்து கொதிச்சா நல்லாயிருக்கும். மூடி வச்சுருவோம். குழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து லைட்டாக என்ன பண்ண போகிற டேஸ்ட் பார்த்துக்கிறியா? உப்பு காரெலாம் இருக்கான்டா? உப்பு காரம் இருக்கான்ட்டு பார்க்குறேன். லைட்டா காரம் போடணும், இன்னும் லைட்டா உப்பு போடணும். ஓகே போடு. இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்கு. அப்பா பாப்பா பாப்பா. வரமிளகாய் காரம் கம்மியா இருக்கு, அதனால வரமிளகாய் தூள் போடுறோம் கொஞ்சம். பாருங்க எப்படி கொதிக்குதுன்ட்டு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேங்க. செகண்ட் ரவுண்ட் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு டேஸ்ட் போயிட்டு இருக்கு. டேஸ்ட் பார்க்குறதே வேலையாக போச்சு. இப்போ கரெக்டாக இருக்கு. உப்பு காரம் புளிப்பு நல்லா கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாம். நீ தான் வெறும் புளியை கொடுத்தா கூட சாப்பிடுவியா? அப்புறம் என்ன? ஆமாங்க, எனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். புளி எவ்வளோ கொடுத்தாலும் வெளுத்து கட்டுவியே. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் மீன் போடுறேன் அதில். ஆனால் உனக்கு மீன் குழம்பு செய்ய கற்றுக் கொடுக்குறதுக்குள்ள எனக்கு பெண்டு கலந்து போயிட மாட்டிருக்கு. மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்போது என்ன பண்ண போகிற? மீன் வெளியில் தேர்ந்து அதே குழம்பு ஊற்றுறோம். குழம்பு ஊற்றுறியா? லைட்டாக மீனை கிண்டு விடு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுமா? 5 நிமிஷம் நான் வேகட்டும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் அந்த எல்லாம் நல்லா போட்டு உள்ள அழுத்தி விடு, இப்போ கரெக்டாக வேகும். குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி. இன்னைக்கு நாங்கள் ஒரு புட்டி பிடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஊருக்கு போனால் கூட எங்கள் அப்பா அம்மா ஜாஸ்தி எனக்கு மீன் தான் எடுத்து செஞ்சு தருவாங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா மீன் வேகட்டும். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வெந்துருச்சு. மீன் செமையாக கொதிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, வாசமும் செமையாக இருக்கு. இங்கே பாருங்க. ஓகே, கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஆஃப் பண்ணிவிடு போதும். இல்லை மீன் நல்லா உடஞ்சிரும். கரெக்டாக 5 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. மீன் போட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். மீன் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சுட சுட சாப்பாடு, மீன் குழம்பு இருக்குது. மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு பாருன்னு தெரியல. ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு, கமகமான இருந்துச்சு. சாப்பிட்டு காட்டுவோம். பார்க்கலே வாய் ஊறுது. பாருங்க, தெரியுதா? எப்படி இருக்கு? மீன் குழம்பு சாப்பாடு வந்து குழம்பு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அதிசயமாக இருக்கு. மீன் சாப்பிடும் பாருங்க. மீன் வந்து ஜிலேபி மீன் வாங்கிப்போம். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும். அதுவரையும் பாய்.